Good morning students, welcome to the video class. Today we are going to see the 7th standard science unit 2 force and motion. Already நம்ம போன வீடியோ கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா comparison between speed time graph and distance time graph பற்றி பார்த்தோம் இல்லையா, and then center of gravity and stabilityல first அது stable equilibrium பற்றி பார்த்தோம். பாருங்கள், ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அதாவது ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு 3 டைப்ஸாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சப்போஸ் ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, தேர் ஆர் 3 ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியம். ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்றது உறுதி சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்றது உறுதியற்ற சமநிலை. அண்ட் நியூட்ரல் ஈக்விலிபிரியம் நடுநிலை சமநிலை. ஓகேவா, பாருங்க, ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்றது என்ன, உறுதி சமநிலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அதோட டெஃபினேஷன், ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், த ஃப்ரஸ்டம் கேன் பி tilted through quite a big angle without toppling. Its center of gravity is raised when it is displaced. The vertical line through its center of gravity still falls within its base. Its weight has a moment about the pivot which causes it to return to its original position. பாருங்க, ஒரு கூம்பை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கூம்பை வந்துட்டு நம்ம சாய்க்கும்போது அந்த அதிகப்படியான கோணத்துக்கு சாய்க்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது கவிழ்ந்து கீழே விழாமல் என்ன பண்ணுது, திரும்பவும் அதோட பழைய பொசிஷனுக்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கூம்பு வந்துட்டு சாய்க்கப்படும் போது அதோட ஈர்ப்பு மையம் வந்து உயரும். ஓகேவா, இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் raised when it is displaced. அதை வந்து நகர்த்தும் போது என்ன ஆகுது, அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு அதிகப்படியாக உயருது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உயரும்போது the vertical line through its center of gravity still fall within its base. ஓகேவா, அதாவது அதோட ஈர்ப்பு மையத்தின் வழியாக வரையக்கூடிய அந்த செங்குத்து கோடு இருக்கு இல்லையா, அது சாய்க்கப்பட்ட நிலையிலையும் அதன் அடிப்பரப்பிற்கு உள்ளேயே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இட்ஸ் வெயிட் ஹேஸ் அ மூமெண்ட் அபவுட் த பிவோட் விச் காசஸ் இட் டு ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உள்ளேயே இருக்கும்போது அது என்ன ஆகுது, அதோட தன்னுடைய பழைய நிலையையே அடையும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இதோட இந்த கூம்போட அடிப்பரப்பு எப்படி இருக்குது, அகலமாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு உயருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உயரும்போது அது மீண்டும் தன்னுடைய பழைய நிலையே வந்து அடையும். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்றது உறுதியற்ற சமநிலை. ஓகேவா, the frustum will topple with the slightest tilting. Its center of gravity is lowered when it is displaced. The vertical line through its center of gravity falls outside its base. Its weight has a moment about the pivot which causes it to topple. அதாவது இந்த நம்ம கூம்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து இந்த நிலையில் வந்துட்டு நம்ம கவிழ்த்து வைக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்சமாக சாய்ச்சாலும் அது வந்து கவிழ்ந்து கீழேயே விழுந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு அது ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாய்க்கப்படும் போது அதோட ஈர்ப்பு மையம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஈர்ப்பு மையமானது அதன் நிலையிலேருந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிராவிட்டி வந்துட்டு என்ன ஆகுது, இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோயர்ட் when it is displaced. ஸோ இங்கேருந்து இந்த கூம்பானது சாய்க்கப்படும் போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு லோயர்டு குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து சாயும் போது அது வந்து கீழே விழுந்துடும். ஓகேவா, ஸோ அங்கே வரையப்பட்ட அந்த செங்குத்து கோடு வந்துட்டு என்ன ஆகுது, அந்த கூம்போட வெளிப்பகுதியில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஈர்ப்பு மையம் வழியாக வரையப்படக்கூடிய அந்த செங்குத்து கோடானது அதன் அடிப்பரப்பிற்கு வெளியே இருக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூம்பானது என்ன பண்ணுது, தன்னுடைய பழைய நிலையை அடையுமா, அடையாது. இட்ஸ் வெயிட் ஹேஸ் அ மூமெண்ட் அபவுட் த பிவோட் விச் காசஸ் இட் டு டாப்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஈக்வலிபிரியம் நடுநிலை
சமநிலை. பாருங்க, the frustum will roll about but does not topple. Its center of gravity remains at the same height when it is displaced. The body will stay in any position to which it has been displaced. அதாவது இந்த நியூட்ரல் ஈக்விலிபிரியம் நடுநிலை சமநிலையில் வந்துட்டு இருக்கும்போது அந்த கூம்பு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உருள ஆரம்பிக்குது, ரோல். ஓகேவா, உருள ஆரம்பிக்குது. ஸோ ஆனால் அது வந்துட்டு என்ன பண்ணாது, கீழே விழாது, ரோல் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே நடுநிலை சமநிலை வந்துட்டு இருக்கிறனால அது வந்துட்டு ரோல் ஆனாலும் அது கீழே விழாமல் அதே இதுலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அந்த கூம்பை வந்து நாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட ஈர்ப்பு மையம் வந்துட்டு உயரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூம்பானது எங்கு நகர்த்தப்பட்டாலும் அதே நிலையில் அது நிலையாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதோட பொசிஷன் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதோட ஹைட்டும் வந்துட்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேவா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. இந்த சமநிலைக்கான கண்டிஷன்ஸ், அதாவது நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி கேன் பி இன்க்ரீஸ்டு பை த ஃபாலோயிங் வேஸ். என்னென்ன வழிகள் வந்துட்டு இருக்குது, என்னென்ன வழிமுறைகளை வந்துட்டு நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், லோயரிங் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. லோயரிங் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது அதோட கிராவிட்டி வந்துட்டு எப்படி இருக்கணும், அதாவது அதோட உயரம் வந்துட்டு அதிகரிக்கணும், கிராவிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கணும். இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸு, அதோட பேஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும், அதிகப்படியாக இருக்கணும். எ ஹெவி பேஸ் லோயர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ த ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டேபிள். ஸோ அந்த மாதிரி அதோட பேஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு குறையும். ஸோ த ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டேபிளாக, அப்போ வந்துட்டு அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ ப்ராட் பேஸ் மேக் த ஆப்ஜெக்ட் மோர் ஸ்டேபிள். அதிகப்படியான அந்த ப்ராட் பேஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு மோர் ஸ்டேபிள், அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேவா, ஸோ பாருங்கள், மொத்தம் 4 பாயிண்ட். லோயரிங் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ், பொருளோட அடிப்பரப்பு வந்துட்டு எப்படி இருக்கணும், அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எ ஹெவி பேஸ் லோயர் அட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ த பாக்ஸ் டஸ் நாட் டிப் ஓவர், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ த ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டேபிள். ஓகேவா, அப்போ ஒரு பொருளோட அடிப்பகுதி வந்துட்டு கனமாக இருக்கும்போது அதோட ஈர்ப்பு மையம் வந்துட்டு எப்படி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பொருள் வந்து எப்படி இருக்கும், நிலையாக இருக்கும். ஓகேவா, ஸோ எ ப்ராட் பேஸ் மேக்ஸ் த ஆப்ஜெக்ட் மோர் ஸ்டேபிள். அடிப்பாகம் வந்துட்டு அகன்றதாக இருக்கும்போது பொருள் நிலையாக இருக்கும். ஓகேவா, ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்துட்டு எழுதணும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த பயன்பாடுகள் என்னென்ன, இதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பயன்பாடுகள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி தட் த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் அ டூர் பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் அண்ட் நாட் ஆன் த ரூஃப். அதாவது நம்ம டூர் பஸ்லலாம் போவோம் இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட அடிப்பாகத்தில் வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அடிப்பாகத்தில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு கிராவிட்டி வந்துட்டு அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லக்கேஜை வந்துட்டு அடியில் வைப்பாங்க. ஓகேவா, அண்ட் எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் similarly not allowed on the upper deck of a crowded double decker bus. டபுள் டெக்கர் பஸ்ஸில் வந்துட்டு
எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸை வந்துட்டு அப்பர் டெக்கில் வந்துட்டு, அதாவது மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் வந்துட்டு, அதாவது 2 அடுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த இதில் மட்டும்தான் வந்துட்டு அதிகப்படியான பயணிகளை வந்து ஏற்றுவாங்க. மேலே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கான பயணிகளை மட்டும்தான் ஏற்றுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு மேல் நோக்கி போச்சு அப்படின்னா அது ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்றனால என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜரை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்க, racing cars are built low and broad for stability, and Bunsen burners, table lamps and fans are designed with large heavy bases to make them stable, and the legs of a baby's high chair are set wide apart so that the chair is stable. அதாவது இப்போ வந்துட்டு ரேஸ் கார்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ரேஸ் கார் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்கும், அதோட உயரம் வந்துட்டு கம்மியாக இருக்கும், அதேமாரி அடிப்பாகம் வந்துட்டு அகன்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்காக. ஓகேவா? ஸ்டெபிலிட்டி வந்துட்டு அங்கே அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உயரம் கம்மியாக இருக்கும்போது பேஸ் வந்து அகன்றதாக இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதேமாதிரி டேபிள் லேம்ப்ஸு அண்டு ஃபேனு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதிலலாம் வந்துட்டு அந்த பேஸ் வந்துட்டு ஹெவியாக இருக்கிறனால அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பேபிஸோட சேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே அப்படி தான். ஹை சேர் வந்துட்டு எப்படி இருக்கும், அதோட அந்த குழந்தைங்கள உட்கார வைக்கக்கூடிய சேர்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட செட்டப் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு எதுக்காக, அதோட பேஸ் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஓகேம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ இந்த லெசனில் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the total length of a path taken by an object to reach one place from the another place is called distance. Distance and displacement பற்றி பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் distance. distance அப்படின்னு என்ன, அதாவது total length of path taken by an object to reach one place from the another place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருளானது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய பாதையின் மொத்த நீளத்தை தான் நம்ம இந்த தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா the shortest distance from initial to the final position, அதாவது ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலைக்கு செல்லக்கூடிய அந்த குறுகிய தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்ஸலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. முடுக்கம் அப்படின்றது என்ன, திசைவேக மாறுபாடு விகிதத்தை தான் நம்ம இந்த முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம், ஆக்ஸலரேஷன். ஓகேவா? SI யூனிட் ஆஃப் ஆக்ஸலரேஷன் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி அப்படின்றது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி மாறுபாட்டோட விகிதம் தான் என்ன, திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், the center of gravity of an object is the point through which the entire weight of the object appear to act. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு மையம் அப்படின்றது எதை சொல்லுவோம், ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு புள்ளியில், எந்த புள்ளியில் வந்துட்டு அந்த பொருளோட மொத்த எடையும் வந்துட்டு இருக்கிறதா தோன்றுதோ அதுதான் வந்துட்டு நம்ம அந்த பொருளின் ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலி இந்த center of gravity of the geometrical shaped object lie on the geometric center of the object. இதில் வந்துட்டு ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஸ்டெபிலிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் த பாடி எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அதாவது ஸ்டெபிலிட்டி, அந்த சமநிலை அப்படின்றது என்ன, ஒரு பொருளோட திறன் இருக்கும் இல்லையா, அதே ஒரு பொருளை வந்துட்டு அதே நிலையில் வந்துட்டு வைத்துக்கொள்ளக்கூடிய திறனை தான் நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ அப்போ அதோட ஒரிஜினல் பொசிஷனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் அதோட ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு the 3 types of stability are stable equilibrium and unstable equilibrium and neutral equilibrium அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸை வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.